ஆட்டு தலைக்கறி சாப்பிட பிடிக்கும்னா வாங்க இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோன்னா 25 சின்ன வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு ஆட்டு தலையை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒன்றும் பாதியமாக மூடி வைங்க. விசில் வைக்கக்கூடாது. வைக்காமல் ஒரு 20 நிமிஷம் விட்டிங்கன்னா இதிலேருந்து வர தண்ணியிலேயே நல்லா இந்த தலை வெந்து வந்துடும். வெந்து வந்த தலையில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு திரும்பவும் ஒன்றும் பாதியமாக குக்கர் மூடி வச்சு நல்லா மூடி வச்சிங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறமா அரை மூடி தேங்காய் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்து கூடவே கொஞ்சமாக தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அதையும் சேர்த்து இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சுவையான ஆட்டு தலைக்கறி குழம்பு தயாராகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.